பகுதி இயல் 1ல் பகுதி கற்கண்டு பகுதி. கற்கண்டுனா இனிப்பு சுவையுடைய பொருள் என்று நம்ம அனைவருக்கும் தெரியும், சுவைத்தும் பார்த்துருக்குறோம். இனிப்பு சுவையான பொருள். இப்போ நம்ம அரசு இலக்கணம்னு தலைப்பு கொடுக்காம கற்கண்டுன்னு கொடுத்துருக்கு. அதாவது இலக்கணத்தை இந்த கற்கண்டு சுவை போல இனிமையான பகுதி என்று எண்ணி நாம் படித்தோமேயானால் சுவையாக கற்றுக்கொள்ளலாம், எளிதிலும் புரியும். இலக்கணத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உதவுவதுதான் இலக்கணம். அந்த இலக்கணத்தில் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டது எழுத்து, சொல். ஒரு 2 பிரிவு இருக்குது. இந்த 2 பிரிவை பற்றி நம்ம அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தொல்காப்பியர் வகுத்துள்ள அடிப்படை 5 இலக்கணம் சொல்லும் பொழுது எழுத்து, சொல், பொருள், காப்பு, அணி, இந்த 5 இலக்கணத்தில் நமக்கு பாடப்பிரிவு 2, எழுத்து, சொல். அந்த எழுத்துன்னு சொல்லும் பொழுது முதல் எழுத்து, சார்பெழுத்து, 2 பிரிவு இருக்குது. இந்த முதல் எழுத்துக்கு விளக்கம்னு சொன்னால் மொழி இயங்குவதற்கு அடிப்படையாய் அமைந்த எழுத்துக்களைத்தான் முதல் எழுத்துகள் என்று சொல்கிறோம். இப்போ அம்மா அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா என்ற சொல்லுக்கு அ என்ற எழுத்து முதலில் வர வேண்டும். அதுதான் முதல் எழுத்துக்குன்னு சொல்கிறோம். அடுத்து இந்த முதல் எழுத்துக்களை இலக்கண பிரிவுப்படி 30 வகை என்று வகுத்துள்ளோம். அந்த 30 வகை என்னன்னு கேட்டால் உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்தான் முதல் எழுத்துக்கள் 30ன்னு சொல்கிறோம். அந்த உயிரெழுத்துக்கள் நமக்கு நன்கு தெரிந்ததான் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இத்து, இட்டு, இன்னு, இப்பு, இம்மு, இத்து, இந்த ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல், இர், இன், இந்த 18 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து தான் முதல் எழுத்துக்கள் 30 எண்ணிக்கை என்று இலக்கணத்தில் சொல்கிறோம். அதே போல் அந்த சார்பு எழுத்துக்கள் பார்க்கும் பொழுது இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவது சார்பெழுத்துக்கள். இப்போ சக்கரம் அப்படின்னு சொன்னால் இந்த ச தொடர்ந்து மெய்யெழுத்துக்கள், இந்த ச இந்த உயிர்மெய் எழுத்து, அந்த இக்கு மெய்யெழுத்து. இந்த மாதிரி முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்று சொல்கிறோம். இப்போ அம்மானு ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டோம்னா இந்த அ உயிரெழுத்து முதல் எழுத்தாக இருக்குது, இம்மு மெய்யெழுத்து இருக்குது, இந்த மா உயிர்மெய் எழுத்து. இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்ம பிரித்து பார்க்கிறோம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருபவை சார்பெழுத்துக்கள் என்று அழைக்கிறோம். அந்த சார்பெழுத்துக்கள் 10 பிரிவு இருக்கு. முதல் உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்பெடை, ஒற்றளப்பெடை, குற்றியல் லுகரம், குற்றியல் லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10ம் சார்பெழுத்துக்கள் என்று இலக்கணத்தில் சொல்கிறோம். இப்போ நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது இந்த உயிரிழப்பெடை, ஒற்றளப்பெடை என்ற தலைப்பு தான் நமக்கு பாட கருத்து. பாட விளக்கம்னு பார்க்கும் பொழுது அந்த உயிரிழப்பெடை அதில் நீங்கள் அடிப்படை தெரிஞ்சுக்கிடணும்.
இந்த அளபடைன்னு சொன்னால் நீண்டு ஒலித்தல் என்ற பொருள் நமக்கு அடிப்படை தெரியும். இப்போ உப்பு அப்படின்னு ஒரு சொல்லை எடுத்துக்கிறோம். உப்பு அப்படின்னு சொன்னால் ஊ குறில் தான், இப்பு மெய்யெழுத்து, பூ அதுவும் உயிர்மெய் குறில் உச்சரிப்பு தெரியுது. இந்த குறில் ஓசையை தொடர்ந்து வரும் பொழுது நீண்டு ஒலிக்கப்படும். நம்ம மீன் வியாபாரியோ உப்பு வியாபாரியோ பூ வியாபாரியோ நம்ம வீட்டு முன்னாடி ஓசை எழுப்பி கொண்டு வர்றதை நம்ம கவனிச்சிருக்கோம். பூ 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 பே, மீன் மீன் மீனே மீனே அப்படின்னு நீண்டு ஒலிக்கிறத கவனிச்சிருப்பீமோ. இதே போல் நம்ம சொல்லி பார்க்கலாம். இந்த அடிப்படை நமக்கு அளபடை அப்படின்னு சொன்னாலே நீண்டு ஒலித்தல் என்ற பொருள். அப்போ இந்த உயிரிழப்படை சொல்லும் பொழுது அந்த உயிரெழுத்துக்கள் அடிப்படை நமக்கு தெரியணும். அந்த உயிரெழுத்துக்கள் அடிப்படையில் குறில் ஓசை உடையது குற்றெழுத்துக்கள், நீண்ட ஓசை உடையது நெட்டெழுத்துக்கள் என்று நம்ம கீழ் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம், ஒலித்தும் பார்த்துருக்கோம். அ குறில் ஓசை, ஆ நீண்டு ஒலிக்கிறதுனால நெட்டெழுத்துன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இலக்கண விதிப்படி உயிர் எழுத்துக்களில் 5 எழுத்துக்கள் உயிர் குறில் எழுத்துக்கள், மீதமுள்ள 7 எழுத்துக்கள் உயிர் நெட்டெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுது. அந்த 7 எழுத்தில் இந்த ஐ ஔ அது கொஞ்சம் நமக்கு பிரித்து பார்க்கணும். அ கூட்டல் இ ஐ, ஔ ஆ கூட்டல் ஊ அப்படின்னு பிரித்து பார்க்கணும். இதே போல் நமக்கு இப்போ பாடக்கருத்தாக விளக்கம் பார்ப்போம். உயிரிழப்படை இதில் 3 வகையாக பிரிக்கிறோம். அதில் முதல் பிரிவு செய்யுளிசை அளபடை, 2வது பிரிவு இன்னிசை அளபடை, 3வது சொல்லிசை அளபடை. அந்த செய்யுளிசை அளபடை மற்றொரு பெயர் இசை நிறை அளபடை. அதாவது செய்யுள்னு சொன்னாலே கவிதைன்னு சொன்னாலே ராகமாக ஏற்ற குறில் வரும் பொழுது ஓசையை குறைத்து கொடுறோம், நெடில் வரும் பொழுது ஓசை நீண்டு ஒலிக்கிறோம். அதனால் அந்த செயல் ராகத்தோட வந்துடும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த செயல்களில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய இந்த நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கும். அதைத்தான் இலக்கணத்தில் செய்யுளிசை அளபடை என்பது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது ஓதல் வேண்டும் அப்படிங்கிறோம். இந்த ஓ நீண்ட ஓசை நெட்டெழுத்துன்னு தெரியும், பக்கத்தில் வ குறில் வருது. அதான் அந்த மொழிக்கு முதலில் அந்த நெட்டெழுத்து அளவெடுத்து உச்சரிக்கிறோம். அதே போல் மொழிக்கு இடையிலும் வரலாம். உரார்க் உருநோய், இந்த ரா நீண்ட ஓசை, அதுக்கு பக்கத்தில் அ குறில் இருக்கு. உரார்க்கு ஒரு நோய். மொழிக்கு இறுதியில் படா, இந்த படான்னு ஒரு சொல்ல பார்க்குறோம். இந்த டா உச்சரிப்பு நெட்டெழுத்து, பக்கத்தில் அ குறில் வந்துடும். இப்படி ஓசை குறையிற இடத்துலலாம் அந்த நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கிறத செயலிசை அளபடைன்னு சொல்கிறோம். அதே போல் இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைன்னு சொல்லும் பொழுது ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் எழுத்து நெடில் எழுத்தாக அளபெடுப்பது. இப்போ நம்மளே சொல்லி பார்க்கலாம். கெடுப்பது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெடுப்பது து குறில் தான். கெடுப்பது, உண்பது, எடுப்பது அப்படின்னு உச்சரித்து பார்க்கும் பொழுது அந்த து எழுத்து நமக்கு குறில் தான். ஆனால் இந்த இடத்துல பாடலாக பார்க்கும் இனிய ஓசைக்காக கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே
அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஓசை குறையாமத்தான் இருக்கு. இனிய ஓசைக்காக இந்த குறில் எழுத்து நெடிலாக அளப்படுத்தி வந்திருக்கு. அதே போல் சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடைன்னு பார்க்கும் பொழுது செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளப்படும். நீங்கள் அடிப்படையில் அந்த எச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எச்சம் முற்று பெறாத வினை சொல்லத்தான் எச்சம்னு சொல்லுவோம். எச்ச வினை. இந்த இடத்துல நசை உரநசையி உள்ளம் துணையாக சென்றார். தொடர பார்க்கும் பொழுது உரநசையி, நசைனா விருப்பம், நசையி என்று நம்ம உச்சரிக்கிறோம். அப்போ விரும்பின்னு அர்த்தம். இப்படி நசையி என அளபெடுத்து பெயர் சொல்லானது வினை அடையாக மாறி வந்ததுனால சொல்லிசை அளபடை. அடுத்து ஒற்றளபடை. தலைப்பு ஒற்றளபடை. அந்த ஒற்றளபடையில் அடிப்படையில் ஒற்று எழுத்துகள் மெய்யெழுத்துகள். ஒற்று எழுத்துகள் மெய்யெழுத்துகள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த மெய்யெழுத்துக்கள் 18 தெரிய வேண்டும். அந்த மெய்யெழுத்துகளோடு முப்புள்ளி என்று அழைக்கக்கூடிய ஆயுத எழுத்தும் தெரிய வேண்டும். இந்த மெய்யெழுத்துகள் 18ல் 10 எழுத்துகள் இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இந்த மாதிரி அந்த மெல்லின மெய்யெழுத்துகளும் இடையின மெய்யெழுத்துகளும் ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளப்பெடுக்கிறது தான் ஒற்றளப்பெடைன்னு சொல்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு, எங்கிறைவன் அப்படின்பொழுது அந்த ஏக்கடுத்து இங்கு 2 முறை சேர்த்து உச்சரிக்கிறோம். அதான் ஒற்று ரெட்டித்து வருதல். ஒற்றெழுத்து ரெட்டித்து வர்றது தான் ஒற்றளப்பெடைன்னு சொல்கிறோம். அடுத்து இலக்கண தலைப்பு சொல். சொல் என்பதற்கு இலக்கண விதிப்படி விளக்கத்தை பார்ப்போம். ஓர் எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். அதாவது வா அப்படின்னா வர்றது ஒரு சொல் எழுத்து தான், வர்ற வினையை கொடுக்குது. நீ முன்னிலை பெயர். கை, பை, தை, இந்த மாதிரி நிறைய சொல்லி பார்க்கலாம். ஆ, பசு, கோ, வண்ணன், இந்த மாதிரி நிறையா சொல்லி பார்க்கலாம். இதே போல் 2 எழுத்துக்கள் பொருள் தரும் வகையில் அமைய வேண்டும். அதைத்தான் இலக்கணம் சொல் என்று கூறப்படுகிறது. இதுக்குள்ள விதிகள் பார்க்கும் பொழுது 2 திணைகள் 5 பால்களையும் குறித்து வரலாம். 2 திணை உயர்திணை அக்ரிணை. 5 பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதே போல் மூவிடங்களிலும் வரும். மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்க்கு. இந்த மாதிரி வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ இந்த சொல் அமையலாம். அதே போல் இந்த இலக்கண விதிப்படி இந்த சொல் வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்க்கும் பொழுது மொழி, பதம், கிளவி அப்படின்னு பார்க்கிறோம். கிளவின்னு சொல்லும் பொழுது கீழ்நோக்கில் போட்டுக்கிறோம். அந்த மொழியை இலக்கண விதிப்படி 3 வகையாக அமையும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி அந்த சொல்லானது தனித்து நின்று பொருள் தரும். அதுதான் தனிமொழின்னு சொல்ல. நிறையா எடுத்து பார்க்கலாம். இப்போ தமிழ் அப்படின்னு ஒரு சொல்ல எடுக்கிறோம். அதை பிரித்தால் பொருள் தராது, தனித்து நின்று பொருள் தரும். இவ்வளோ நிறைய பார்க்கலாம். தை, அது தனித்து நின்று பொருள் தரும். மண்,
அதுவும் தனித்து நின்று பூ, நிறைய அப்படி ஒவ்வொன்றா சொல்லி பார்க்கலாம். தனித்து நின்று பொருள் தரக்கூடியது தனி மொழி எனப்படும். அதே போல் தொடர் மொழி, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இப்போ முருகன் நின்றான். இப்போ முருகன்ன்றது ஒரு சொல், அதை பிரித்தால் பொருள் தராது. நின்றான் மற்றொரு சொல், இப்படி தொடர்ந்து நிற்கும். கடல் கடந்தான், கடல் ஒரு இடப்பெயர், கடந்தான் அது ஒரு வினை. இதுபோல் நிறைய ஒரு 2 சொற்களும் வரலாம், 3 சொற்களும் வரலாம். நான் பள்ளிக்கு சென்றேன், நான் ஒரு மொழி இருக்குது, பள்ளி மற்றொரு மொழி, சென்றேன் 3 சொற்கள் இருக்கு. இந்த மாதிரி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருளை தருவது தொடர் மொழி எனப்படும். நீங்கள் புத்தகத்தில் உள்ளதையே மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லி பார்த்து பிழை இல்லாமல் எளிய சொற்களை வைத்து எடுத்துக்காட்டுகள் எழுதி பழக வேண்டும். அடுத்து 3வது தலைப்பு பொதுமொழி. இந்த பொதுமொழிக்கு விளக்கம் பார்க்கும் பொழுது, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அதே சொல்ல பிரிந்து நின்று மற்றொரு பொருளையும் தருவதான் தனிமொழிக்கும் பொதுமொழிக்கும் பொதுவாக வரும் பொதுமொழி. தனித்து நின்றும் பொருளை தரும், பிரிந்து நின்று தொடர்ந்து வந்தும் பொருளை தரும். அதனால தான் அதுக்கு பொதுமொழின்னு சொல்லும். இப்போ ஒரு பலகை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. பலகை என்ற ஒரு பெயர் சொல்லாக கருதலாம். அது மரப்பலகை இருக்கலாம், சிமெண்ட் பலகை, தங்கப்பலகை, எந்த அலுமினிய பலகை, இரும்பு பலகை. பலகை என்ற ஒரு பெயர் சொல்லி குறிக்கும். 2வது பல கூட்டல் கை, பிரித்து பார்க்குறோம். பல கைகள் அப்படின்னு பிரித்து பார்க்குறோம். அதே போல் 8 அப்படின்னு ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டோம்னா, 8 என்ற இயல் எண்ணை குறிக்கும். நம்ம காதால் கேட்டதான், கண்ணால் பார்த்ததான் இயல் எண்ணை குறிக்கும். அந்த 8ஐயே பிரித்து பார்க்குறோம். எல் கூட்டல் ஊ அப்படின்னு பிரித்து பார்க்குறோம். 8 எல் கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம். அதாவது எள்ளு கீழ்நோக்கில் போடணும். எல்லை உண்ணு அப்படின்ற பொருளையும் உணர்த்தும். 8 என்ற இயல் எண்ணாவும் எடுத்துக்கலாம். இதே இது எல்லை உண்ணு. அதே போல் கொட்டு, கொள் கூட்டல் ஊன் பிரிக்கிறோம். கொள்ளை உண்ணு. கொள்ளுனா குதிரைக்கு கொடுக்கக்கூடிய பயிர் வகை. இந்த மாதிரி பொதுமொழின்னா 2 தொடர் தெரிஞ்சுக்கிடணும். தனித்து நின்றும் பொருளை தரும், பிரிந்து நின்றும் பொருளை தரும். அதாவது கொட்டு, கொள் கூட்டல் தூ, 8 எல் கூட்டல் தூ. தூ என்ற எழுத்துக்கு பொருள் இலக்கண விதிப்படி உன் டனகரம் பயன்படுத்தணும். அதான் டனகரம் 3 சொல்லி 4 சொல்லக்கூடாது, டனகரம்னு வச்சுருக்கேன். இதுபோல் நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். தாமரை, தாமரை என்ற ஒரு பொருள் பெயராக எடுத்துக்கலாம். தாக்கூட்டல் மறைன்னு பிரித்து பார்த்து, மறைன்னா மான் என்ற பொருளையும் வச்சுக்கலாம். தாக்கூட்டல் மறை, தாவுகின்ற மான். இப்படி 2 பொருளுக்கும் பொதுவாக அமைகிறதுனால பொதுமொழி என்று இலக்கணம் பெறும். இதில் அடுத்த தலைப்புன்னு பார்க்கும்போது தொழில் பெயர். தொழில் பெயர்னா இலக்கண விதிப்படி பார்க்கும் பொழுது ஒரு வினை அல்லது செயலை குறிப்பது தொழில் பெயர். இந்த தொழில் பெயர் நிறைய வினை பார்க்கலாம். இது வெளிப்படையாகவும் வரலாம், குறிப்பாகவும் வரலாம். படி வினைச்சொல், படித்தல். இந்த மாதிரி தொழில் எழுது, எழுதுதல்,
நடத்தல். இந்த மாதிரி ஒரு செயலானது குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தொழில் பெயர்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து இந்த தொழில் பெயரை இலக்கண விதிப்படி விகுதி பெற்ற தொழில் பெயர், விகுதி சேர்ந்து வரும். இப்போ அதான் வினைச்சொல். இல்லை நடத்தல் அப்படின்னா அந்த தள் அதான் விகுதி. குத்து கூட்டல் அல் விகுதி பெறும். இதே போல் ஓட்டம், ஓடு கூட்டல் ஓட்டம், நிறையா பார்க்கலாம். விகுதி பெற்ற தொழில் பெயர். ஆடுதல். அதே போல் ஒரே வினையடி பல விகுதிகளை பெற்று வரும். அதுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்துக்கலாம். எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறைன்னா பொருள் தெரியணும். செயல் நிகழாதது எதிர்மறை, அடிப்படை தெரியணும். இப்போ படித்தேன் உடன்பாடு, படியாமை எதிர்மறை. எழுதினேன் உடன்பாடு, எழுதாமை எதிர்மறை. இதே போல் நிறையா இந்த செயல் நிகழாதது எதிர்மறை என்பதை அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை தொழில் பெயர் படியாமை, நடவாமை இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் நிலை தொழில் பெயர் அந்த விகுதி பெறாமல் வரும். அடி கொடுத்தாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடி என்ற சொல்ல பார்க்கும் பொழுது இதில் விகுதி கிடையாது. இந்த மாதிரி நம்மளா பொருள் எடுத்துக்கலாம். தட்டுதல், அடித்தல், உதை அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். இதெல்லாம் முதல்நிலை தொழில் பெயராகிறது. முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், அதாவது முதல் நிலையிலேயே அந்த விகுதி இருக்காது. விகுதி இல்லாமையே முதல்நிலை திரிந்து வரும். இதில் நம்ம கெடுன்றது வினைச்சொல். இதை திரியும் பொழுது கேடுன்னு ஆயிடும். இதுக்கு ஒரு தொடர் நினைவு வச்சுக்கலாம். முதல் நிலை தெரிந்த தொழில் பெயருக்கு அடிப்படையில் கெடுவான், கேடு நினைப்பான் அப்படின்றத வச்சிங்கன்னா அந்த கெடுன்றது முதல் நிலையாக இருக்குது, கேடுன்னு தெரியும். கெடுதல் அப்படிங்கும்போது தொழில் பெயராகிறது. இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். அதே போல் சுடுதல், சுடுன்றது வெப்பத்தில் போய் கம்பி வச்சோம்னா சுடுன்னு சொல்லுவோம். இதே இதில் சூடு போட்டாங்கன்னு சொல்லுவோம், சுடு வச்சாங்கன்னு சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம் பயிற்சி. அதே போல் வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்றானது அதனுடைய தன்மையை, பெயரின் தன்மையை பெற்று வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடியும். இது அடிப்படை தெரியணும் நமக்கு. வினையால் அணையும் பெயர் அப்படின்னா ஒரு அடிப்படை 2 தெரியணும். வினைமுற்று, முற்று பெற்ற வினைச்சொல் வினைமுற்று என்பதை அடிப்படை தெரியணும். இப்போ வணங்கினேன், வணங்குன்றது வினை, வணங்கினேன் இந்த வினை முற்று பெற்று விட்டது. அதே இதில் அது வேற்றுமை உருவு ஏற்காது. அந்த அடிப்படை வேற்றுமை உருவு ஐயாள் கூ இன்னது கண், அந்த அடிப்படை தெரியும். நம்ம கீழ் வகுப்புலேயே படித்ததான். ஐ, ஆள், கு, இன், அது, கண். வேற்றுமை உருவுகள் 6 என்ற எழுத்துக்கள் நமக்கு நல்லா தெரியும். அதையும் ஏற்காம வேறொரு பயனிலையை கொண்டு வரும்.
அதாவது நின்றவர் பெரியவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நின்றவர் போது அதே போல் வந்தவர் தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த வினைமுற்றுன்றது தன்னுடைய தன்மையை அடைந்து இந்த வேற்றுமை உருவுகளெல்லாம் ஏற்றோம் அல்லது ஏற்காமலும் இருக்கலாம். ஒரு பயனிலையை கொண்டு முடியும். கண்டிப்பாக பக்கத்தில் பயனிலை இருக்கும். நமக்கு அந்த வினையாளனின் பெயர்னு சொல்லும் பொழுது தன்மை, முன்னிலை, படர்க்கை அந்த 3 இடங்களையும் 3 காலங்களையும் வரும். 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அது அடிப்படை நமக்கு தெரிய வேண்டும். இப்போ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பூமி ஆழ்வார்னா அந்த பொறுமையான செயலை கடைப்பிடிச்சாதான் ஆள முடியும். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். முயற்சி உடையார், வீழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறையா இறைவனை வணங்குவோர், உண்மை பேசுவோர், இந்த மாதிரிலாம் நிறையா எடுத்து பார்க்கலாம். அதேபோல் அட்டவணைன்னு பார்க்கும் பொழுது இந்த தொழில் பெயருக்கும் வினையாளனைக்கும் பார்க்கும் பொழுது தொழில் பெயர் ஒரு வினையை உணர்த்தி வரும். எழுதுதல், நடத்தல், அந்த மாதிரி வினையை உணர்த்தி வரும். வினையாளனின் பெயர் தொழிலை செய்த கர்த்தாவே வரும். இந்த கர்த்தா யாருன்னா வணங்குவோர், உறவோர், தொழுவோர், இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த இலக்கண பகுதிக்கு ஒரு 5 வினாவிடைகள் குறுவினாக்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை 2 முறை நன்கு புத்தகத்தை வைத்து வாசித்துவிட்டு படித்து பார்க்காம செவ்வாய்க்கிழமைக்கு எழுதி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.